அண்மைச் செய்தி. அரசு பேருந்துடன் தனியார் பேருந்து மோதிய விபத்தில் ஓட்டுநர் உள்பட 20 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்த விவரங்களை நமது செய்தியாளர் தாமரைக்கண்ணன் வழங்க கேட்கலாம். தாமரைக்கண்ணன், வணக்கம். இந்த விபத்து எப்படி நடந்தது? கூடுதல் விவரங்கள் என்ன? அருண், வணக்கம். கடலூர் அருகே அரசு விரைவு பேருந்தும் தனியார் பேருந்தும் மோதிக்கொண்ட விபத்தில் சுமார் 20க்கும் மேற்பட்டோர் தற்போது காயமடைந்து கடலூர் அரசு மருத்துவமனை சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ள சம்பவம் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் அடுத்த ஆலப்பாக்கம் அருகே சென்னையிலிருந்து வேளாங்கண்ணிக்கு அரசு விரைவு பேருந்து இன்று அதிகாலை அளவில் ஆலப்பாக்கம் அருகே சென்று கொண்டிருந்த பொழுது குள்ளஞ்சாவடி சாலையில் திரும்பிக் கொண்டிருந்த தனியார் பேருந்து மீது அதிவேகமாக மோதிய அரசு பேருந்து விபத்து ஏற்படுத்தியது. அரசு பேருந்து தனியார் பேருந்து மோதிக்கொண்ட விபத்தில் அரசு பேருந்து அருகில் இருந்த வயல்வெளியில் விபத்தானது. இதில் 2 பேருந்துகளில் பயணம் செய்த பயணிகள் சுமார் 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இதனை பார்த்த அப்பகுதியில் இருந்த பொதுமக்கள் அவர்கள் உடனடியாக மீட்டு கடலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சையாக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இது விபத்து குறித்து புதுச்சத்திரம் போலீசார் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து அரசு பேருந்துகள் விபத்து ஏற்படுவதாலும் இதனால் பல்வேறு பேர்கள் காயமடைந்து வருவது நம்ம பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த நிலையிலும் பார்த்தீங்கன்னா அரசு பேருந்தில் பயணம் செய்வதற்கு பொதுமக்கள் தற்போது அஞ்சக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த விபத்தால் அப்பகுதியில் ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்து குறித்து போலீசார் அப்பகுதியில் தீவிரமான விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். விரிவான விவரங்களுக்கு நன்றி தாமரைக்கண்ணன்.